அனைத்து புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதும் எமது இறைவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் மறுமை நாள் வரை வரக்கூடிய நம் நல்லடியார்கள் மீதும் இங்கு கூடியிருக்கும் இந்த இணையத்தில் கூடியிருக்கும் நம் சகோதரிகள் அனைவரிலும் உண்டாகட்டுமா. இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். அன்பு சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட வாய்ஸ் கேக்குதா? वालेकुम सलाम रहमतुल्लाहि वबरकातुह। வாய்ஸ் எனக்கு கேக்குதா? वालेकुम सलाम கேக்குது மேம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே. சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு மத்து மட்டும் அந்த மத்ல பேலன்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு இன்ஷால்லா நம்ம ரிவிஷன் பார்ப்போம். எக்ஸாம்க்கு முன்னாடி இன்னொரு ரிவிஷனும் நம்ம இன்ஷால்லா கொடுத்துருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி நான் அனுப்புறேன் குரூப்ல. ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களால வந்து எந்த அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுது குரூப்லயே நம்ம ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஷால்லா மண்டே நான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில இருக்கறனால மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ள உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வித்தின் 1 hour போதும். 1 hour குள்ள நீங்க முடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் இன்ஷால்லா. ஓகேங்களா? என்ன அப்படின்னா நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அதிகமா வந்து தியரி எழுதுற மாதிரி இருக்காது. பிராக்டிகலா நீங்க யோசிச்சு எழுதுற மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின் எப்பயுமே. தஜ்வீத பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கலாம் எவ்வளவுதான் நீங்க வந்து படிச்சீங்கனாலும் வந்து எவ்வளவு ரூல்ஸ தெரிஞ்சுக்கிட்டாலும் 5 years இல்ல மோர் தென் 10 years ரூல மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு மகாரிஜ் இன்னுமே வந்து கிளியரா இருக்காதவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல 2015ல நான் தஜ்வீத் கத்துக்கிட்டேன். என்னோட செட்ல என் கூட படிச்ச ஒருத்தவங்க இப்ப எனக்கு ஸ்டூடெண்டா வந்து இருக்காங்க. இப்ப நாங்க சவுதியில ஒரு 200 பேரை வச்சு ஒரு அகாடமில வந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஹிரா சென்டர்னு சொல்லிட்டு. என் கூட படிச்சவங்கள எனக்கு ஸ்டூடெண்டா வந்து லாஸ்ட் செட்டுக்கு அவங்க நானே எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ வந்து இதை எதை வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறதா நீங்க நினைக்கிறீங்க? எதனால அவங்க இத்தனை வருஷமா அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க போயிடுறாங்க, படிக்கிறாங்க போயிடுறாங்க. அந்த தஜ்வீதோட ரூல்ஸ பாதி கத்துக்கிறாங்க போயிடுறாங்க. ஒரு அவங்க கத்துட்டு முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே இல்ல. புரியுதுங்களா? இந்த வருஷம் தான் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களே சொல்லுவாங்க, நான் என்ன தௌலத்து உன் செட்ட படிச்சேன், இப்ப பாரு இந்த வருஷம் தான் நான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட வந்து அந்த 1 இயரும் அவங்க வந்து ஃபுல்லா வந்து அதை அப்ளை பண்ணி ஓதுறது மாஷாஅல்லாஹ் இப்ப அவ்வளவு அழகா அவங்க வந்து ஓதுறாங்க. அதனால நீங்க நினைக்கலாம் இந்த ரூல் வந்து கஷ்டமா, ஒரு சிலருக்கு ரூல் கஷ்டமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கலாம். அதனால வந்து எது இருந்தாலுமே வந்து நம்ம வந்து அல்லாஹ்வோட கலாம மட்டும் எடுக்கும் பொழுது வந்து இது எனக்கு பிராக்டிகலா என்னோட உஸ்தாத்ஜி அவங்க அனுபவத்துல சொன்னது, நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நான் 2012ல இருந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இந்த ஃபீல்டுல இருக்கிறேன். அல்லாஹ்வோட கலாம கத்துக்கணும். வேர்ட் டு வேர்டு தர்ஜுமா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், தஃப்சீரா இருக்கட்டும், எல்லாமே தஜ்வீத் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து 2012ல இருந்து நாங்க இருக்கிறோம். ஆனா எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்திருக்கு. எனக்கு ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து இதெல்லாம் விட்டுடலாமா, முடியலடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் மூட்டை கட்டி வச்சிடலாமா அந்த ஸ்டேஜுக்கு கூட நாங்க போயிருக்கோம். அப்ப என்னோட உஸ்தாத் எனக்கு சொன்னாங்க, தௌலத்து இதே ப்ராப்ளமும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். பயப்படாதீங்க. இது வந்து இது ஒரு சோதனை தான். நம்ம எவ்வளவுக்கு எல்லாம் அல்லாஹ்வ நெருங்குறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு சோதனைகள் வரும். எதாச்சும் ஒண்ணு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும். இல்ல நம்ம ஃபேமிலில பிரச்சனை, இல்ல ஏதாச்சும் ஒரு நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் இருக்கும், குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை, இல்லைன்னா வேற ஏதாச்சும் அந்த மாதிரி. நான் அனுபவிச்ச பிரச்சனை அதிகம் என்ன அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ. ஏன்னா நம்ம ஹெல்த் சரியா இல்ல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா? ஹெல்த்தே சரியா இல்லைன்னா நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் வராது. அப்போ எனக்கு எங்க உஸ்தாத்ஜி சொன்னது அதேதான். நீங்க எப்பயும் போல வந்து உங்களோட ஹெல்த் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க படிங்க தௌலத்து, நீங்க சொல்லிக் கொடுக்கறத பாருங்கன்னு ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து வேர்ட் டு வேர்ட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பிள்ளைங்களுக்கு. பக்கரா வந்து முடிச்சு ஆல இம்ரான தொடும்போது ரொம்ப ஹெல்த் இஷ்யூ என்னால எடுக்க முடியாத ஸ்டேஜ்ல முடியலன்னு நிப்பாட்டிலாம் போது எனக்கு அவங்க சொன்னது அதுதான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கிளாஸ்ல வந்து நம்மளால வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. அதாவது லீவுங்கிறதுனால வந்து கான்சென்ட்ரேஷன் எங்களால பண்ண முடியல. அப்படியே போனை வச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா உங்களால எவ்வளவு முடியுதோ எஃபெக்ட் போடுங்க. அல்லாவும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். இவ்வளவும் மீறி வரும்போது நம்மளுக்கு அஜரும் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால தஜ்வீத திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா முடிஞ்ச அளவுக்கு. இன்னைக்கு கூட பாருங்க ஹெல்த் இஷ்யூவால தான் எனக்கு த்ரோட் பெயினால தான் உட்காந்துருக்கேன். கிளாஸ்ல இன்னைக்கு உட்காந்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோட் பெயின். அப்படியே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் தான்.
எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து இதுல போறோமோ அல்லாஹ் சோதனை கொடுப்பான். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அஜரும் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம ஃபுல் அதுல போயிட்டோம் அப்படின்னா ஷைத்தான் நம்ம கிட்ட இருந்து தூரம் ஆயிடுவான். என்ன பண்ணாலும் இவங்க வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வழி இதாக மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணிடுவான்னா ஓடிடுவான். ஓகேவா? அதனால தஜ்வீத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு வந்து நம்ம லாஸ்ட் பார்த்த மத் ரூல் இருக்கு இல்லையா? அந்த மத் ரூல்ல ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு. அத பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம ரிவிஷன் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே சார். லாஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேனா? பிடிஎஃப் இதாயிடுச்சு போல. பிடிஎஃப் அது டெலீட் ஆயிடுச்சு போல இருக்கு. இன்ஷால்லா நான் புக் எடுத்துக்கிறேன். மது பார்த்தது ஞாபகம் இருக்கா? யாராச்சும் ஒருத்தவங்க மறுபடியும் சொல்ல முடியுமா எடுத்த வரைக்கும்? சிஸ்டர் மது நீங்க அப்படின்னா கொஸ்டின் மாதிரி கேக்குறீங்களா? ஓகே, கொஸ்டின் மாதிரி கேட்கிறேன். ஓகே, மது அப்படின்னா வந்து மொழியியல் பொருள் என்னன்னு சொல்லியிருந்தேன். மதுனா நீட்டல், நீட்டுதல், நீட்டுதல். அதிகப்படியான. ஓகே, செயல்முறை வந்து சத்தத்தை நீட்டுதல், அதிகப்படியான எல்லாமே வரும். ஓகே, மதோட எழுத்துக்கள் எத்தனை? 3. என்னன்னா? அலிஃப் மத்தியா, வாவ் மத்தியா, யாவ் மத்தியா. ஓகே, மாஷாஅல்லாஹ். அலிஃப் மத்தியா அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபதஹா நிலைமையில வருவாங்க. ஃபதஹா நிலைமையில. ஓகே, மாஷாஅல்லாஹ். வாவ் மத்தியா? வாவ் மத்தியா தொம்மா, ضمة நிலையில. ஓகே, யா மத்தியா? கிஸ்ரா நிலைமையில வருவாங்க. கெஸ்ரா நிலைமையில வருவாங்க. ஓகே, மாஷாஅல்லாஹ். ஹுரூஃப் மத்தியாவுக்கும் ஹுரூஃப் லீனுக்கும் என்ன வித்தியாசம்? ஹுரூஃப் மத்தியானா வந்து சுக்குன் பெற்று வரமாட்டாங்க. நம்மளா சுக்குன் வச்சு ஓதணும். பா ஃபதஹா அலிஃப் சுக்கூன், பா தொம்மா, வாவ் சுக்கூன் நம்மளா வச்சு ஓதணும். ஓகே, லீன் எழுத்துனா வந்து செப்பரேட்டா சுக்குன் வச்சு வச்சு இருக்கும். அந்த லீன் எழுத்துக்கு முன்னாடி ஃபதஹா நிலைமையில வருவாங்க. கரெக்டா? இப்ப யார் சொன்னது? சாஜிதா. சாஜிதா சொன்னீங்களா? வேற யாராச்சும் சொல்லுங்க, அவங்க சொன்னது கரெக்டா? ஹுரூஃப் மத்துக்கும் ஹுரூஃப் லீனுக்கும் வந்து ஒரு டிஃபரெண்ட். எழுத்துக்கள் எத்தனை? இதுக்கு எத்தனை, இதுக்கு எத்தனை? லீன் எழுத்து வந்து 2. ஹுரூஃப் மத்த எழுத்துக்கள், அதாவது மத்த எழுத்துக்கள் 3, லீன் எழுத்துக்கள் 2. ஓகே, மத்த எழுத்துக்களுக்கு யாக்கும் வாவுக்கும் வந்து ஹரக்கத் வந்து வேறுபடும். மத்துல வந்து வாவுக்கு தொம்மாவும் யாக்கு கஸ்ரா வரும். லீன்ல வந்து வாவுக்கும் யாவுக்கும் சேம் ஹரக்கத் தான், ஃபத்ஹா தான் வரும் முன்னாடி உள்ள எழுத்துக்கு. மாஷாஅல்லாஹ். அதுதான் மெயின் டிஃபரெண்ட். என்ன அப்படின்னா இதுல பார்த்தோம் அப்படின்னா வாவ் சாக்கினுக்கு முன்னாடி தம்மா இருக்கும், யா சாக்கினுக்கு முன்னாடி கெஸ்ரா இருக்கும். எதுல? மத்துல. மத்துல ஆனா லீன்ல வந்து வாவ் சாக்கினுக்கு முன்னாடி ஃபதஹா தான் இருக்கும், யா சாக்கினுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபதஹா தான் இருக்கும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, எத்தனை டைப்பா வந்து மத்த சொல்லியிருந்தாங்க? எத்தனை வகைப்படும்?
மத்து 2 வகை, மத்து அஸ்லி, மத்து ஃபராய். ஓகே மாஷால்லா. மத் அஸ்லி அப்படின்னா என்ன இருக்கும்? அது வந்து அசலான மத்து. அசலான மத். அதுக்கு வந்து ஏன்னா ஒரு மத் அப்படின்னா வந்து நம்ம இழுத்து ஓதுறதுக்கு பின்னாடி வரும். ஃபரஈல வந்து நம்மளுக்கு தெரியும் இழுத்து ஓதுறதுக்கு வந்து ஹம்சா, சுக்கூன் அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். இந்த சுக்கூன் இந்த இடத்துல வந்ததுனால இந்த மத்த இத்தனை கவுண்ட்ஸ் இழுக்கிறோம். ஹம்சா இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுனால இத்தனை கவுண்ட்ஸ் இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்கும். காரண காரியம் இருக்கிறது தான் வந்து மத் ஃபரஈ. ஆனா அஸ்லி அப்படிங்கும்போது அசலான மத் அது. ஓகேவா? அந்த மத் எழுத்து வந்து ஹம்சாவோ சுக்கூனோ எதுவுமே இல்லாம அது வந்து நேச்சுரலானவே அது வந்து இழுத்து ஓதக்கூடியதா வந்து இருக்கக்கூடியதா வந்து மத் அஸ்லி. ஓகேவா? இதுல வந்து நம்ம எத்தனை லெட்டர்ஸ் பார்த்தோம்? மத் அஸ்லில வந்து ஹர்ஃபுகளில் மத் அஸ்லி, கலிமாக்கள்ல மத் அஸ்லி. மத் அஸ்லியை இன்னொன்னு சொல்லலாம்னு சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? மத்து தொபிஇ. தபீஇ. ஓகேவா? மத்து தொபிஇ. தபீஇ. 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 ஓகேவா? ஹர்ஃபுகள்ல மத்துல் தபீஇ, கலிமாக்களில் மத்து தபீஇ. ஹர்ஃப்ல அப்படிங்கும்போது எந்த 5 எழுத்து வரும்னு சொல்லியிருந்தேன்? ஹ, யா, துவா, ஹ, ரா. ரைட் ரோஹர். ஓகேவா? இந்த 5 எழுத்து வந்துச்சு அப்படின்னா எத்தனை கவுண்ட்ஸ் போதணும்? 2 கவுண்ட்ஸ். 2 கவுண்ட்ஸ். ஓகே மாஷல்லா. கலிமாக்கள் அப்படிங்க வரும்போது எத்தனை சொன்னோம்? 6 சொல்லியிருந்தேன். அதுல நம்ம 4 பார்க்கலாம்னு சொன்னேன். எந்த 4? மத்துல் இவர், இல்திகாவு சாக்கினை, சுக்குன் அதுக்கடுத்து ஆரில், சுக்கூனு 4, மத் அல் அலிஃபத் அஸ்ஸப். சபா. சபக். இன்னொன்னு வந்து என்ன சொன்ன அப்படின்னா மதுசிலா சுகுரா. சுகுரா. இல்லையா? இல்திகாவு சாக்கினேன் வேணாம்னு சொல்லிட்டேன். மதுசிலா சுகுரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் 3 நம்ம பார்த்துட்டோம். சுக்கூன் ஆரித் அப்படின்னா என்ன இருக்கும்னு சொன்னேன்? அது வந்து தற்காலிக சுக்கூன். தற்காலிகமான சுக்கூன் இல்லையா? யா முத்தஹரிக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ராவா எழுத்து இருக்கும். கஸ்ரா தெரியுதா? வச்சிருக்கோம். வாவ் முத்தஹர்ரிக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள அதுக்கு எழுத்து முன்னாடி உள்ள வந்து எழுத்து தொம்மா பெற்றிருக்கும். பம்மாவா தொம்மா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வக்ஃபு செஞ்சோம்னா என்ன பண்ணணும்? யாவுக்கும் வாவுக்கும் தற்காலிக சுக்கூன் கொடுக்கறதுனால வஹூ 2 கவுண்ட் கொடுத்து ஓதணும். யத்தீன்னு 2 ஹரக்கா கொடுத்து ஓதுறோம் இல்லையா? பட் வசலின் போது எந்த மத்தும் இல்லாம என்ன ஹர்காவோ அதை கொடுத்துதான் ஓதுவோம். யத்தி அல்லாஹ் அந்த மாதிரி. இன்னல் பக்வரா அந்த மாதிரி எந்த ஒரு மாஹிய இன்னல் பக்வர அப்படிதான் ஓதுவோம். வஹிய ஹாஃபிய ஹாவிய அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபரண்ட்டும் இல்லாம வசல் செய்யும் போது ஹரக்கத் கொடுக்காம அதுல என்ன வந்து இருக்கோ அந்த ஹரக்கத் கொடுத்து ஓதுறது தான் வந்து சுக்குன் ஆரிது. அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்? மத்துல் அலிஃபாத்து சபஅ. அலிஃபாத்து சபா. எத்தனை இடத்துல வரும்னு சொல்லிருக்கு குர்ஆன்ல? மொத்தம் 7 இடத்துல. பல இடத்துல இருக்கும். ஆனா 7 கலிமாக்கள்ல மட்டும் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஆமா சிஸ்டர். இது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம்? இதுக்கு அந்த அலிஃபுக்கு மேல வந்து ஒரு 0 மாதிரி ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அது வந்து அந்த இத வந்து நம்ம கணக்குல வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதோட நேம் என்ன சொல்லியிருந்தேன்? சிஃபர் நீள்வட்ட பூஜ்ஜியம். சிஃபர் முஸ்தத்தீல். முஸ்தத்தீல் சிஃபர் முஸ்தத்தீல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகேவா? இது வசலின் போது வந்து நம்ம வந்து மத்தோட ஓதுவோமா? இல்ல. வசல்ல போது வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம மத்து இல்லாம வந்து ஓதுவோம். ஆனா வக்ஃபு செய்யும் போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மத்து கொடுத்து அன ல கின்ன அர் ரசூல அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 கவுண்ட்ஸ் கொடுத்து வந்து மத்து வக்ஃபின் போது 2 கவுண்ட்ஸ் கொடுப்போம். ஆனா வசலின் போது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சிஃபர் முஸ்தத்தில் காரணமாக அந்த அலிஃபுக்கு எந்த இதுவும் கொடுக்காம எந்த கவுண்ட்ஸும் கொடுக்காம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓதுவோம். புரியுதா? இது பார்த்தோம் இல்லையா? அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு என்ன பார்த்தோமா? மத்துல் ஐவத். மத்துல் ஐவத்னா என்ன வரும்? என்ன சொல்லியிருந்தேன்? அதுக்கு பகரமா வரக்கூடிய மத்து ஈடாக வரும். தன்வீன் 2 தன்வீன் இருக்கு. தன்வீன் அதுல இருக்கும்போது ஒரு ஹரக்கா மட்டும் விலகி ஒரு அலிஃப் மத்து காணப்படும். அப்படி சொன்னீங்க சிஸ்டர். அதுக்கடுத்து இது வந்து வக்ஃபோட பிளேஸ்ல தான் வந்து வரும். வசலோட பிளேஸ்ல வந்து வராது. வக்ஃபோட பிளேஸ்ல வந்துச்சு அப்படின்னா 2 கவுண்ட்ஸ் வரும். இதுல எக்ஸெப்ஷன் என்ன சொன்னீங்க அப்படின்னா வக்ஃபோட பிளேஸ்ல வந்து குண்டுதா வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஹா சுக்குன் வச்சு முடிக்கணும். வக்ஃபோட பிளேஸ்ல ரஹ்மத்தன் அப்படின்னு இருக்குன்னா ரஹ்ம நிஅம அப்படி சொல்லி முடிக்கணும் அப்படி சொன்னீங்க. மர்ஃபூதா வரும்போது என்ன பண்ணுவோம்? ஹா சுக்குன் கொடுத்து
முடிச்சிருவோம். ஓகே. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சூப்பர். இப்போ இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒண்ணு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மத்த அஸ்வில வந்து முடிஞ்சிரும். அந்த கேட்டகரி முடிஞ்சிரும். ஓகேவா? இந்த 5 மினிட்ஸ்ல பார்த்துடலாம். இப்போ இது தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சிஸ்டர். மதுஷிலா சுகுரா. மதுஷிலா சுகுரா. இதோட நேம் என்ன? மதுஷிலா சுகுரா. சுகுரானா என்னது? சகீர்னா சிறியது. மத்து. ஷிலா அப்படின்னா சிறிய இணைப்புள்ள மத்து. மதுஷிலா சுகுரா. சிறிய இணைப்புள்ள மத்து. அதுதான். ரூட் வேர்ட் பாருங்க. வசல். ஷிலானா என்னது? வசல். வசல்னா இணைக்கிறது. ஓகேவா? சுகுரா சகீர் சிறிய சிறிய இணைப்புள்ள மத்து. மத்து ஷிலா சுகுரா. ஓகேவா? இப்போ இது ரொம்ப ஈஸி. எப்பயுமே இதுல இருக்கிற வரையறைய நீங்க பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு வந்துருங்க. உதாரணத்தை ஃபர்ஸ்ட் பாருங்களேன். என்ன இருக்கு? ரப்புஹு ஃபஜஅலஹு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையோட முடியும் போது ஹா, அதாவது ஹா தமீர், ஹா இல்ல ஹா, ஹா தமீர் பெற்று அடுத்த வார்த்தை அப்ப பாக்குறோம். அடுத்த வார்த்தை வந்து ஹம்சா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாருங்களேன். ரப்புஹு இந்த இடத்துல ஹா தமீர் இருக்கா? ஹா இருக்கா? ரப்புஹு என்னம்மா முடியுது? ஹா தமீர் அவனே ஆதம்மா அவன் அப்படிங்கிற மாதிரி முடியுது ஹா சிஸ்டர். வருது இல்லையா? இதுல என்ன வருது பாருங்க. ஹா வருதா? ஹீ ஆமா வருது. சிஸ்டர் வருது. இல்லையா? ஹா. ஹா தமீர் இருக்கணும். அப்படி இருந்துட்டு அந்த வார்த்தையோட முடியும் போது வந்து ஹா தமீர் இருக்கணும். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து ஹம்சாவா இருக்கக்கூடாது. அலிஃபா இருக்கக்கூடாது. அடுத்தது பா, தா, தா எது வேணாலும் இருந்துக்கலாம். ஓகேவா? ஹா தமீர்ல முடிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஹம்சத்துல் கத்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஹம்சா மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் இதோட இது. இப்படி இருக்கும்போது ஹாவ்ல முடிஞ்சிருக்கணும். அடுத்த வார்த்தையோட வசல் செய்யும் போது இந்த 2 வார்த்தைக்கு நடுவுலயும் வந்து 2 ஹரக்கத், அதாவது 2 ஹரக்கத்துள்ள மத்த கொடுத்து நம்ம அந்த வார்த்தைய வந்து இணைக்கிறோம். எப்படின்னா இப்ப இந்த இடத்துல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஹா இருக்கான்னு பாத்துக்கிட்டோம். ஹா இருக்கு. ரப்புஹு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன? ஹம்சத்துல் கத்தா, அதாவது ஹம்சா இருக்கான்னு பாக்குறோம். இல்ல அடுத்த வார்த்தை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஓதும் அப்படின்னா 2 கவுண்ட் கொடுத்து வந்து வசல்ல 2 கவுண்ட் கொடுக்கணும். ஆனா வக்ஃப் செய்யும் போது ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹாவுக்கு என்ன பண்ணணும்னா சுக்கூன் கொடுத்து ஓதணும். இந்த மாதிரி ஹா வந்துருச்சு அப்படின்னாவே வக்ஃப்ல என்ன பண்ணிடும் அப்படின்னா சுக்கூன் கொடுத்துருவோம். மதுஷிலா சுகுராவுல சுக்கூன் கொடுத்துருவோம். வசலின் போது வந்து 2 ஹரக்கத் வந்து கொடுத்து ஓத வேண்டும். இப்போ உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஷனா இருக்கலாம். இதோட ரூல்ஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? வார்த்தை ஹாவில் முடிந்திருக்க வேண்டும். ஹாவுல முத்தஹரிக்கா இருக்கணும். முத்தஹரிக்னா என்னமா? ஹர்கா உள்ள எழுத்து. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? வார்த்தை ஹாவ்ல முடிஞ்சிருக்கணும். அந்த ஹாவ்ல முடிஞ்ச வார்த்தை முத்தஹரிக்கா இருக்கணும். முத்தஹரிக்னா ஜேரோ ஜபரோ பேஷோ இருக்கணும்னு சொல்றாங்க. இருக்கா? பேஷ் இருக்கு ஆமா இல்லையா? சிஸ்டர். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க? ஹாவிற்கு முன்னும் ஹாவிற்கு பின்னும் உள்ள எழுத்துக்கள் முத்தஹரிக்காக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஹாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துலயும் ஹரக்கா இருக்கணும். ஹாவுக்கு அடுத்த வர எழுத்துலயும் ஹரக்கா உள்ள எழுத்தா இருக்கணும். அப்படின்னா என்னமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? சுக்கூன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இருக்கக்கூடாது. மாஷா சுக்குன் அல்லாஹ். சூப்பர். இருக்கக்கூடாது. சுக்குன் இருக்கக்கூடாது. மாஷா அல்லாஹ். ஹாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்தும் சுக்குன்ல இருக்கக்கூடாது. ஹாவுக்கு பின்னாடி அடுத்த உள்ள எழுத்தும் சுக்குன்ல இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப இதுல பாருங்க. ஹாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்து சுக்குன் இல்ல. ஹாவுக்கு அடுத்த உள்ள எழுத்து என்ன இல்ல? சுக்குன் இல்ல. சுக்கூன்ல இல்ல. ரெண்டாவது கண்டிஷனும் ஓகே. பாருங்க இங்கேயும் பாருங்க. ஹாவ்ல முன்னுள்ள எழுத்தும் சுக்கூன்ல இல்ல. அடுத்ததும் இல்ல. முத்தஹரிக்கா தான் இருக்கு. ஓகேவா? மூணாவது கண்டிஷன் என்ன சொல்லாங்க? ஹாவுக்கு பிறகு, அதாவது கஸ்ரா, ஹாவுல வந்து கஸ்ரா இருந்துச்சுன்னாவோ அல்லது தம்மா இப்படிதான் வரும். ஒண்ணு ஹூ வரும், இல்ல ஹீ வரும். ஓகேவா? ஹாவுக்கு கஸ்ராவோ தம்மாவோ இருக்கும். ஹாவுல வந்து தம்மா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல சின்ன வாவ் இருக்கும். ஹாவிற்கு கஸ்ரா இருந்தால் அதுக்கு பக்கத்துல வந்து சின்ன வந்து யா இருக்கும். இங்க பாருங்க. ஹாவுல வந்து வம்மா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல சின்ன வாவ் இருக்கும். ஹாவுல கெஸ்ரா இருந்துச்சுன்னா அதுக்கு சின்னதா யா இருக்கும். இது வந்து அலாமத்து. அலாமத்னா அடையாளம். ஓகேவா? கெஸ்ராவோட அடையாளம் இது. அலாமத்து. வம்மாவோட அலாமத் இது. சின்ன குட்டி வா வந்து பம்மாவோட அலாமத். அதுக்கு பக்கத்துல சின்ன வாவ் வரும்.
இந்த இடத்துல வந்து யாவுக்கு வந்து ஹி சின்ன யா வரும். இது இருக்கும். இது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹாவுக்கு அப்புறம் ஹம்சத்துல் கத்தா இருக்கக்கூடாது. ஹம்சத்துல் கத்தா அப்படின்னா என்னது? ஹம்சா. இந்த மாதிரி வந்து வாவுக்கு இங்க வாவு இருக்கு இல்லையாம்மா? வாவுக்கு அப்புறம் இருக்குல்ல, இந்த ஹம்சத்துல் கத்தா வந்து இதுக்கு இந்த முன்னாடி வந்துரக்கூடாது. வாவோட பிளேஸ்ல அது இருக்கக்கூடாது. இதுதான் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஹா வந்து முத்தஹரிக்ல இருக்கணும். அதாவது வார்த்தையோட கடைசியில ஹா முத்தஹரிக்ல முடிஞ்சிருக்கணும். ஹாவுக்கு முன்னாடியும் பின்னாடி உள்ள எழுத்து வந்து முத்தஹரிக்கா இருக்கணும். ஹாக்கு மேல வந்து தம்மா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல சின்ன வாவ் வரும். ஹா வந்து கெஸ்ராவுல வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல சின்ன யா இருக்கும். இம்பார்ட்டன்டான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஹாவுக்கு பிறகு ஹம்சத்துல் கதா அதாவது அலிஃப் ஹம்சா இது வந்திருக்க கூடாது. இது வந்துச்சு அப்படின்னா அது வந்து மதுஷிலா சுகோரா. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, இணைச்சு ஓதும் போது அதாவது வசல் செஞ்சு ஓதும் பொழுது 2 கவுண்ட் குடுக்கணும். வக்ஃபு செய்யும் போது ஹாவ வந்து சுக்கூன் குடுத்து முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் அந்த லாஸ்ட் ரப்புஹு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கம்மா. ஹம்சத்துல் கத்தாமா. ஹம்சத்துல் கத்தானா இது உங்களுக்கு இந்த வேர்டு தெரியாது. அதாவது ஹம்சா இருக்கக்கூடாது. ஹம்சான்னா என்னது? அலிஃப் இது இருக்கக்கூடாதுமா. இங்க பாருங்க. வ இந்த இருக்குல்ல இதுதான் ஹம்சத்துல் கத்தான்னு சொல்லுவோம். இங்க பாருங்க. இந்த கத்தானா அலிஃப் இருக்குல்ல. ஹம்சாக்கு மேல ஹரக்கத் இருக்கணும். அது ஆமா. இருக்கக்கூடாது. சரி சரி. அது ஹம்சாவே வரக்கூடாது. அலிஃப் ஓகே ஓகே. வரக்கூடாது. ஏன்னா அது வந்துச்சு அப்படின்னா மதுசிலா குப்ராவுல போயிடும். ஓகேவா? அது அடுத்த ரூல் அது. சரி ஓகேவா? அலிஃப் சரி. வச்சுக்கோங்கம்மா. அலிஃப் ஹம்சா இத தவிர்த்து வேற எல்லாமே இருக்கலாம்டாமா. ஹம்சத்துல் கத்தான்னு இத சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு சாப்டரே இருக்கு. ஹம்சத்துல் வசல், ஹம்சத்துல் கத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாப்டரே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு நான் எடுக்கிறேன். அது இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப இத ஞாபகத்துல வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த வேர்ட் இப்ப இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அலிஃப் இருக்கு இல்லையா? ஹம்சா இருக்கு இல்லையா? ஓகே உஸ்தாத். ஓகே உஸ்தாதா. கிளியரா? கிளியர் கிளியர். கேக்குதா? கேக்குதுமா. சிஸ்டர் அதாவது அந்த தமீர் ஹாக்கு அடுத்து வரக்கூடிய வேர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹம்சத்துல் அலிஃபா இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அவ்வளவுதான். ஹம்சாவா இருக்கக்கூடாது. அலிஃபா இருக்கக்கூடாது. ஹம்சா ஹம்சாவும் அலிஃபும் ஒண்ணுதானே உஸ்தாதா? ஆமாமா. ஹம்சா ஒரு சிலர் வந்து ஹம்சாவையும் அலிஃபையும் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு தான் அரபிக்கோட 29ன்னு சொல்றாங்க டோட்டல் கவுண்ட்ஸ். ஆனா ஹம்சாவும் அலிஃபும் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகே. இப்ப கிளியர் ஆயிடுச்சா? இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஹம்சத்துல் கத்தான்னு சொல்லுவோம். இந்த மேல ஹம்சா இருக்குல்ல இந்த மாதிரி அது வந்து ஒரு குர்சி போட்டு உக்காந்துருக்கும். அலிஃப் மேல ஒரு குர்சி இருக்கும், யா மேல ஒரு குர்சி இருக்கும், வாவ் மேல ஒரு குர்சி இருக்கும். போக போக இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க நீங்க. ஓகேவா? இப்பைக்கு நீங்க இந்த அலிஃப ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹாவுக்கு அப்புறம் வந்து அலிஃப் வரக்கூடாது. ஓகேவா? அது வந்துச்சுன்னா மதுசிலா குப்ராவுல போயிடும். அதனால இதுதான் கண்டிஷன். மதுசிலா சுகராவோட கண்டிஷன் இவ்வளவுதான். இப்படி சிஸ்டர் இருந்துச்சுன்னா அது வக்ஃபோட பிளேஸ்ல என்னமோ சொன்னீங்கல்ல அது என்ன சொன்னீங்க? இப்ப பாருங்களேன். வசல் இவ்வளவு நேரத்தையும் பார்க்கும்போது நம்ம வக்ஃபு செய்யும் போது 2 கவுண்ட் கொடுப்போம். வசல்ல அதோட ஹர்கா கொடுப்போம். மத்த 3க்கும் அப்படிதானே? ஆமா மத்த சிஸ்டர். 3 வந்து வக்ஃபின் நிலையில வந்து நம்ம 2 ஹர்கா கொடுப்போம். வசல்ல வந்து அதுக்கு என்ன ஹர்கா இருக்கோ அதுபடி ஓதுவோம். இவ்வளவு நேரம் பார்த்தது. ஆனா மதுசிலா சுகராவுல வக்ஃபின் போது ஹாவுக்கு சுக்கூன் கொடுத்து ரப்பு ஹா துவமீருக்கு கொடுப்போம்ல. ஹாதமீர் கொடுப்பாங்கல்ல மதுல் இவர். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வக்ஃபு செய்யும் போது ரப்பு அந்த ஹாவுக்கு வந்து சுக்கூன் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரப்பு அப்படின்னு நிப்பாட்டிடுவோம். ஓகேவா? ஆனா வசல் செய்யும் போது ரப்புஹு 2 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுறோம். ரப்புஹு ஃபஜஅலஹு அப்படி 2 கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். வசலின் போது 2 ஹர்கா ஹாவுக்கு வந்து 2 ஹர்கா கொடுப்போம். வக்ஃபின் போது சுக்கூன் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஹாவுக்கு வந்து சுக்கூன் கொடுத்து நிப்பாட்டிடுவோம். இது புரியுதா இப்போ? இப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க. நான் வசல்ல ஓதுறேன். ரப்புஹு ஃபஜஅலஹு இப்படி ஓதுறேன். அதே வந்து நான் வந்து வக்ஃபோட நிலைமையிலனா ரப்பு மூச்சு போயிடுச்சு எனக்கு அப்படின்னா ரப்பு அப்படின்னு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வக்ஃபு பண்ணிடுறேன் ஹாவுக்கு. ஆனா மறுபடியும் வசல் கொடுக்கும்போது ரப்புஹு ஃபஜஅலஹு தெரியுதாமா என்ன சொல்றேன்ட்டு? புரியுது சிஸ்டர். புரியுது உஸ்தாதா. அதே மாதிரி இந்த பாத்த பாருங்க. வஸாஹிபதிஹி வஅஹி வஸாஹிபதிஹி 2 கவுண்ட்ஸ். அதே இந்த இடத்துல எனக்கு மூச்சு போயிடுச்சு. அந்த இடத்துல நான் வக்ஃபு பண்ணிடுறேன். வஸாஹிபதிஹி புரியுதுங்களா? புரியுது உஸ்தாதா. ஹா மேல
ஹாவுக்கு என்ன ஹாக்கு பண்ணிட்டோம் சுக்குன் நம்ம? வச்சிட்டோம். ஹாக்கு அவ்வளவுதான். சுக்குன் வச்சிட்டோம். ஆமா. ஆனா ஏன் இந்த மத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காரிங்க ஓதுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம ஓதும் போது வந்து குரான ஓதும் போது வந்து நம்மளுக்கு ஒரு சில இடத்துல மூச்ச விட்டுடுவோம் இல்லையா? அப்ப மூச்சு விடும்போது இந்த இந்த ரூல் கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனா இப்ப வந்து நம்ம ஹிபத்தி அப்படின்னு மூச்ச விட்டுட்டேன் அப்படின்னா இப்படி. ஆனா நான் வக்ஃபு செய்யும்போது ஹிபத்திஹி அப்படி நான் வக்ஃபு செய்யக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுது உஸ்தாத். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து வக்ஃபின் பொழுது ஹா சுக்கூன் பெற்ற நிலையில் இருக்கும். வசலின் பொழுது 2 ஹர்க்கத்துடன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓதுவோம். ஹூ, ஹி அப்படின்னு சொல்லிட்டு 2 கவுண்ட் குடுப்போம். ஓகேவா? வசலின் போது 2 ஹர்க்கத் மத்தா இருக்கும். வக்ஃபின் போது இது மத்தாக இருக்காது. சுக்கூன் பெற்று அந்த ஹாவுக்கு வந்து சுக்கூன் வந்துரும். ஹா சுக்கூனுடன் ஓதப்படும். அவ்வளவுதான் இதோட ரூலே. ஓகேவா? ஓகேவா? கிளியராமா? உஸ்தாத் ஆனா இப்ப லாஸ்ட்ல என்ன சொன்னீங்க? என்னடா இல்ல இப்ப லாஸ்ட்ல ஏதோ சொன்னீங்கல்ல, இதான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ரூல்னா வசலின் போது 2 ஹரக்கத் மத்தாக இருக்கும். வக்ஃபின் போது மத்து ஓதப்படாது. ஹா சுக்கூனுடன் ஓதப்படும். அவ்வளவுதான். ஓகே சிஸ்டர். ஓகேவா? வசலின் போது 2 ஹர்க்கத் மத்தாக ஓதுவோம். போது ஹா சுக்குன் பெற்ற நிலையில் ஓதுவோம். ரூலே அவ்வளவுதான். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஹா வந்து முத்தஹரிக்கா இருக்கணும். ஹா அதாவது லாஸ்ட்ல இருக்கணும். அது வந்து முத்தஹரிக்கா இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டரும் முத்தஹரிக்கா இருக்கணும். அதுக்கு பின்னாடி உள்ள ஹாக்கு முன்னுள்ள லெட்டரும் பின்னுள்ள லெட்டர் ரெண்டுமே முத்தஹரிக்கா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஹாவுக்கு அடுத்த உள்ள லெட்டர் என்ன இருக்கக்கூடாது? ஹம்சத்துல் கதா, அதாவது அலிஃபாவோ ஹம்சாவோ இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் ரூலே. கிளியரா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மதுஷிலா சுகூரா. முத்தஹர்ரிக்கானா வந்து ஹரக்கத்தை தானே உஸ்தாதா சொல்லுவாங்க. ஆமாமா. ஃபத்தஹா முத்தஹரிக் அப்படிங்கறது ஹரக்கத்து. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நான் தான் சொன்னேன் அரபிக் வேர்டு வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேர்ட்ஸ். இப்ப எல்லாருமே நீங்க தமிழ்லயே படிச்சுட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு சில வேர்டு சொல்லும் போது நீங்க யோசிக்கிறீங்க. முத்தஹரிக் அப்படின்னா ஹரக்கத் உள்ளது. ஓகேவா? ஜேர் ஜபர் பேஷ் அப்படிங்கறத முத்தஹரிக் ஹரக்கத்து. கிளியரா? புரியுது உஸ்தாதா. ஓகே. இதுல ஒண்ணே ஒண்ணு எக்ஸெப்ஷன் கேஸ் வந்து பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்களேன், குரான்ல வந்து எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன் இருக்கும் கண்டிப்பா. இந்த மதுஷிலா சூராவுல வந்து எக்ஸெப்ஷன் வார்த்தை குரான்ல 2 வார்த்தை இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க பாருங்க. இப்ப இந்த பாருங்களேன், ஹா, ஃபீஹி, முஹானா இருக்கா? இப்ப பாருங்க, ஹா வந்து என்னவா இருக்கு? முத்தஹரிக்கா இருக்கு. ஹாவுக்கு வந்து முன்னாடி பின்னாடி உள்ள எழுத்து என்ன இருக்கணும்? முத்தஹரிக்கா இருக்கணும். அப்படிதானே? ஆமா சிஸ்டர். ஆனா யா வந்து சுக்குன் பெற்றிருக்கு. ஆமா. யா சுக்குனா. அப்ப இது ரூல் அப்ளிகல் ஆகுமா? ஆகாது. ஆகாது. ஆனா இந்த ரூல வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மதுசிலா சோராவோட ரூல் இல்ல. இருந்தாலும் இதுக்கு 2 கவுண்ட் குடுத்து மதுசிலா சோராவோட ரூல் என்னவோ அததான் அப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபீஹி முஹானா, ஃபீஹி முஹானா அப்படிதான் ஓதணும்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். ஏன்னா இந்த ஒரு வேர்டு மட்டும் குரான்ல வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். புரியுதா? ஃபீஹிக்கு மட்டும் உஸ்தாதா? ஏன்? அதுதான்டா எக்ஸெப்ஷன் கேஸ். ஏன் எதுக்கு நம்ம சொல்ல முடியாது? ஏன்னா அப்படிதான் ஓதிருக்காரு ரசூல் அப்படி ஓதிருக்காங்க. சரி அது எக்ஸெப்ஷன் இல்லை. எக்ஸெப்ஷன் அதுதான் விதிவிலக்குன்னு சொல்லிட்டேனே. சரி உஸ்தாதா. விதிவிலக்கு உள்ள வார்த்தைகள் 2 மட்டும். பீஹி முஹானா. இன்னொன்னு வந்து நெக்ஸ்ட் பாருங்க, யர்தஹு லக்கும் இருக்கா? யர்தஹு லக்கும். எஸ். ஓகேவா? பாருங்களேன், ஹா வந்து சுக்குன் பெற்று ஹாவுல வந்து ஹரக்கத் இருக்கு. அதுக்கு முன்னும் பின்ன உள்ள லெட்டரும் வந்து முத்தஹரிக்கா இருக்கு. அஸ் பர் ரூல் பார்த்தோம் அப்படின்னா யர்தஹு லக்கும் இப்படிதான் நம்ம ஓதணும். ஆனா கரெக்டா தான் இருக்கு. ஆனா இது மத்தோட ஓதக்கூடாது. யர்தஹு லக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்து இல்லாம ஓதணும் இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும். யர்தஹு லக்கும். அவ்வளவுதான். யர்தஹு லக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்து கொடுக்க கூடாது. இந்த 2 வார்த்தை மட்டும் மதுசிலா சூராவுல எக்ஸெப்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு ஃபீஹி முஹானா அதுல வந்து மதுஷிலா சூராவோட கண்டிஷன் இல்ல. இருந்தாலும் அது வந்து 2 ஹர்கத் கொடுத்து ஃபீஹி முஹானா அப்படிதான் ஓதணும். முஹானா அப்படிதான் ஓதணும். செகண்ட்ல வந்து மதுசிலா சூராவோட கண்டிஷன் எல்லாமே அப்ளிகபிள் ஆகுது.
இருந்தாலும் மத்து இல்லாம யர்தஹுலக்கும் அப்படிதான் ஓதணும். ஏன்னா இது ரெண்டும் எக்ஸெப்ஷன் வார்த்தைகள். குரான்ல இது 2 வார்த்தைகள் மட்டும் விதிவிலக்கான வார்த்தைகள். கிளியரா? புரியுது அல்ஹம்துலில்லாஹ். கிளியராமா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இப்ப நம்ம ரிவிஷன் போலாமா? இப்ப இன்ஷா பாதி அல்லாஹ். ரிவிஷன் பாப்போம். நம்ம இத வச்சு இன்ஷால்லா அதுக்கப்புறம் வந்து பாதி ரிவிஷன் போவோம். ஓகேவா? சரி. நூன் சாக்கின் தன்மீனோட இது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இப்ப எக்ஸாம்க்கு போவோம். வந்து அப்படியே நிப்பாட்டிப்போம். இல்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் வருதாமா? இல்ல உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ். இது கிளியரா தானே இருக்கு? இருக்கு உஸ்தாதா? நூன் சாக்கின் தன்மீன்ல எதுவுமே இல்ல. இல்ல உஸ்தாதா. மீமுக்கு மேல இங்க பாருங்க, மீம் குன்னாவான். மீமுக்கு மேல ஷத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹர்ஃபு குன்னா. நூனுக்கு மேல ஷத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹர்ஃபு அகன்னு. இது ஒரு இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீமுக்கு மேல அதாவது ஷத்தான்னா டபிள்யூ சொல்லுவோம்ல, மீமுக்கு மேல வந்து டபிள்யூ ஷத்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்? ஹர்ஃபு குன்னா. அதே வந்து நூனுக்கு மேல நூன் குன்னா ஷத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஹர்ஃபு அகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, நூன் சாக்கின் தன். சரிம்மா, நான் இப்ப வந்து நம்மளுக்கு எடுத்துட்டோம் இல்லையா? நான் இப்ப கொஸ்டின் வைஸா உங்களை கேக்குறேன். ஓகேங்களா? இது வேணா நான் கொஸ்டின் வைஸா கேக்குறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கட்டும். ஏன்னா நீங்க பார்த்து சொன்னா கூட எனக்கு ஓகே தான். ஓகே. நூன் சாக்கின் தன்வீனின் விதிகள்ல வந்து இதுஹாம் நூன் சாக்கினோட இதுஹாம் நூன் சாக்கினோட இஹ்ஃபாவுக்கும் மீம் சாக்கினோட இஹ்ஃபாவுக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனை எழுத்துக்கள் வித்தியாசம்? அது என்ன? இது இஹ்ஃபா தானே உஸ்தாதா கேட்டீங்க? ஆமா, இஹ்ஃபா. சரி, இப்படி சொல்லுங்க. நூன் சாக்கினோட இஹ்ஃபா எழுத்துக்கள் எத்தனை? 15. அத என்னன்னு சொல்லுவோம்? அந்த நேம் என்ன சொல்லுவோம்? இஹ்ஃபா ஹகீகி, உண்மையான எழுத்துக்கள். சூப்பர், மாஷாஅல்லா. மீம் சாக்கினோட இஹ்ஃபாவை என்ன சொல்லுவோம்? இஹ்ஃபா ஷஃபவி, உதட்டில் இருந்து வெளியாகும். ஷஃபவி. சூப்பர், ஓகே. நூன் சாக்கினோட இஹ்ஃபாவோட எழுத்துக்கள் எத்தனை? 15. மீம் சாக்கினோட இஹ்ஃபாவோட எழுத்துக்கள் எத்தனை? 1. ஓகே. மீம் சாக்கினோட இஹ்ஃபா எழுத்து எது? பா. மீமுக்கு சுக்குன் வச்ச பாக்கு அப்புறம் பா இருக்கணும். மீமுக்கு சுக்குன் வச்ச மீமுக்கு அப்புறம் பா இருக்கணும். மீம் சாக்கினுக்கு அப்புறம் ஹரக்கத் பெற்ற பா இருக்கணும். பா இருக்கணும். ஓகே, மாஷாஅல்லா. அதே வந்து நூன் சாக்கினோட இஹ்ஃபா நூன் ஆர் தன்வீனுக்கு அப்புறம் இஹ்ஃபாவோட எழுத்து வரணும். 15 எழுத்துக்கள். இஸ்ஹாரோட 6 எழுத்து, இத்ஹாமோட 6 எழுத்து, இக்லாபோட 1 எழுத்து, 15 எழுத்து. எத்தனை எழுத்து வருது? 13 எழுத்தை தவிர்த்து மீதி உள்ள 15 எழுத்துக்கள் இஹ்ஃபாவோட எழுத்துக்கள் இல்லையா? ஆமா. ஓகே, மாஷாஅல்லா. ஓகே, நான் வந்து இத்ஹாம் நாகிஸ் பி குன்னாவோட விதிவிலக்கா வந்து ஒரு 4 வார்த்தைகள் சொன்னேன். என்ன ஞாபகம் இருக்கா? சின்வானுன், புன்யானுன், அத்துன்யா. ஓகே, மாஷாஅல்லா. சின்வானுன், புன்யானுன், சின்வானின், அத்துன்யா. ஓகேவா? ஓகே. இஸ்ஹார் முத்தலக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? இது எதுக்கு சொன்னேன்? அந்த 4 வார்த்தைகளுக்கு தான் சொன்னேன் இல்லையா? இது வந்து இதுஹாம். ஆமா, இந்த 4 வார்த்தைக்கு சொன்னீங்க. ஓகே. ஹெவி லெட்டர் வந்து சொன்னேன். எத்தனை ஹெவி லெட்டர்ஸ் வந்து எத்தனை? என்னென்ன? 7. என்னென்ன? மாஷாஅல்லா. லைட் இஹ்ஃபாவுக்கு என்ன நேமோ, ஹெவி இஹ்ஃபாவுக்கு என்ன நேமோ? அது வந்து அதுக்கடுத்து முஃபக்கம். ஹுரூஃபுல் முஃபக்கம். ஓகே, மாஷாஅல்லா, மாஷாஅல்லா. ஓகே, ஓகே. இதுஹாம் நூன் சாக்கினோட இதுஹாமுக்கும் மீம் சாக்கினோட இதுஹாமுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தவங்க சொல்லுங்க. அவங்க சாஜிதா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. இதுகாமோட மீம் சஃபவியோட இது வந்து மீம் சுக்குனுக்கு நெக்ஸ்ட் மீம் வரணும்.
இது ம் வந்து சஃபவியோட இது. நூன் சாக்கினோட இது வந்து அஹ் மொத்தம் 6 எழுத்து. எர்மலூன அப்படின்னு சொல்லிட்டு இதுகம் பில்குன்னா பிலாகுன்னான்னு 2 பிரிவாங்க. பில்குன்னா எழுத்துக்கள் வந்து 4, பிலாகுன்னா எழுத்து 2. ம். என்னென்ன எழுத்துக்கள்? லாம் ரா பிலாகுன்னா, ம் யா வாவ் மீம் நூன் 4 பில்குன்னா எழுத்து. ம் விலாகுன்னா அப்புறம் வந்து லாம்ரா. லாம் ரா பி குன்னாவுல வந்து மறுபடியும் வந்து 2 சொன்னேன். 2ஆ என்னென்னது? பிரிவாங்க. இதுகாம் நாகிஸ் பில்குன்னா, இதுகாம் காமில் பில்குன்னா. ஓகே மாஷல்லா. நாக்கிஸோட லெட்டர் என்னது? இதுகாம் நாகிஸ் வந்து லீன் எழுத்து வாவும் யாவும். மாஷல்லா சூப்பர். காமிலுக்கு? குன்னாவுடைய எழுத்துக்கள் 2, நூனும் மீமும். ஓகே ஓகே. தொண்டையில இருந்து வெளிப்படுற எழுத்துக்களை என்ன என்று அழைப்போம்? யுதுஹர் ஹல்கை. ஹல்கை ஹல்கை ஹலகை. குரு ஹலகை. யுதுஹர் ஓகே மாஷல்லா. ஹல்கை. தொண்டையில இருந்து வரும் எழுத்துக்கள் எத்தனை? 6 எழுத்துக்கள். அவை என்னென்ன? ஹம்சா, ஹ, ஹ, ஐன், ஹ, கைன், ஹ. ஓகே மாஷல்லா. ஓகே. இப்போ இதுஹார் ஹலாக்கி நம்ம பாத்துட்டோம் இல்லையா? இதுஹம். இக்லாபோட எழுத்துக்கள் என்ன? இக்லாப்னா என்ன? ஒரே ஒரு லெட்டர் சிஸ்டர். ஒரே ஒரு லெட்டர். தன்வீனா நூன் சாக்கினா தன்வீனுக்கு அப்புறம் பா வந்துச்சு அப்படின்னா அந்த நூன் தன்வீனா வந்து நம்ம மீமோட உச்சரிப்பா மாத்தி உச்சரிச்சு சொல்லுவோம். மீமா புரட்டி வரும். புரட்டி மாற்றி வருது. அதாவது நூனும் தன்வீனோட உச்சரிப்பு வந்து நம்ம மீமா மாத்தணும். ஓகே. பாதியா மறைச்சு நூன். நூன் சாக்கினோட ரூல்ல எந்த ரூலுக்கும் வந்து நம்ம குன்னா கொடுத்து ஓத மாட்டோம்? இதுஹாருக்கு குன்னா கொடுத்து ஓத மாட்டோம். இன்னொன்னுக்கும் வந்து செய்வோமே, அந்த கிஸ்ரத் அப்புறம் பிகைர் குன்னா இல்லையா? இதுஹாம் பிகைர் குன்னாவுல என்ன பண்ண மாட்டோம்? குன்னா கொடுத்து ஓத மாட்டோம் இல்லையா? லாமுராக்கும் லாமுராவுக்கும் என்ன பண்ண மாட்டோம்? இணைக்கும் ஆனா குன்னா கொடுக்க மாட்டோம். ஓகே. மீம் சாக்கின்ல எதுக்கு குன்னா கொடுத்து ஓத மாட்டோம்? இல்ஹார் சஃபவி. இத்ஹார் ஷஃபவி. ஓகே. மீம் சாக்கினோட இத்ஹார் ஷஃபவி எத்தனை எழுத்துக்கள்? பாவியும் மீமியும் தவிர்த்து, அதாவது யஹ்வா ஷஃபவியும் இதுகாம் ஷஃபவி லெட்டர் பா மீம தவிர்த்து மீதமுள்ள அனைத்து லெட்டர்ஸும். ஓகே மாஷல்லா. ஓகே மாஷல்லா. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஓகேவா? இதுல வந்து ராவோட லெட்டர்ஸ்ல வந்து இப்போ ராவோட ரூலுக்கு வருவோம். இப்போ அந்த நூன் சாக்கின் மீம் சாக்கின் ரூல் தரவா இருக்கு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ஓகே. லிஹன் அப்படின்னா என்னது? ஆக்சுவலா நாங்க படிச்சது லஹன் லிஹன் எது வேணாலும் சொல்லலாம். பிழைகள். ஓகே. பிழை. லஹன் அப்படின்னா எத்தனை வகை? தஜ்வீதுக்கு மாற்றமா ஓதுறது பிழை. 2 வகை. என்னன்னா லிஹன் ஜலி, லிஹன் ஹஃபி. லஹ்னுல் ஜலி, லஹ்னுல் ஹஃபி. ஹஃபி. ஓகே. லஹனுல் ஜலில வந்து என்னன்னா வந்து வரும்? அது வந்து வெளிப்படையான தவறு. அப்படி ஓதுறது வந்து ஹராம். அதுல வந்து எழுத்துக்களை கூட்டுறது, அதுக்கப்புறம் எழுத்துக்களை சேர்ப்பது, எழுத்துக்களை குறைப்பது, எழுத்துக்களை மாற்றுவது, அதுக்கப்புறம் ஹரக்கத் இல்லாத இடத்துல வந்து சுக்கூன் வச்சு ஓதுவது, சுக்கூன் இருக்கிற இடத்துல ஹரக்கத்தை வச்சு ஓதுவது, ஷத் இல்லாத இடத்தை ஷத்து உள்ள எழுத்தை அழுத்தாமல் ஓதுவது, ஷத்து இல்லாத இடத்தில் அழுத்தி ஓதுவது. ஓகே மாஷல்லா சூப்பர். லஹன ஹஃபி அப்படின்னா வந்து என்னது? லிஹன ஹஃபினா விரும்பத்தக்கது. அதாவது வந்து நம்ம வந்து விரும்பத்தக்கதா? அதாவது தடுக்கிறது. அது விரும்பத்தகாதது. அது சட்டங்கள் வந்து தெரியாம ஓதுறது. இதுகாம இப்போ என்ன தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து சொல்லலாம். லிஹனே ஹஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மக்ரூ. சரியா? மக்ரூன்னு என்னது? விரும்பத்தகாதது. ஆனா தண்டனை அந்த அளவுக்கு வந்து லிஹனே ஜலியோட மாதிரி அளவுக்கு வந்து நம்ம தண்டனையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல. ஓகேவா? கம்பேர் தென் தட் ஒன். இது வந்து என்னது? நம்ம வந்து மக்ரூ தான். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லிருங்க உஸ்தாதா. அதாவதுமா
லெஹன் ஜலி அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இது வந்து ஹராம். ஓகேவா? அது ஹராம் அப்படின்னா புரியுது உஸ்தாதா. ஆஹ் அது புரியுது. இந்த ஓகே ஓகே மக்ரூ மக்ரு அதுக்கு ஏன் அப்படின்னா மக்ருனா விரும்பத்தகாதது அப்படின்னா செய்யக்கூடாதது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது தண்டனைக்குரியது அல்ல. மக்ரு அப்படிங்கும் போது தண்டனைக்குரியது அல்லது. மக்ரூ விரும்பத்தகாதது என்னது? ம், செய்யக்கூடாது. ஓகேவா? ம், மக்ருனா விரும்பத்தகாதது, செய்யக்கூடாதது. ஆனா தண்டனைக்குரியது அல்ல, ம். நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா? சரி சரி ஏன்னு உஸ்தாதா. பார்த்தோம் அப்படின்னா லெஹனா ஜலி அப்படிங்க பார்க்கும்போது நம்ம வந்து எழுத்துக்களை கூட்டி ஓதுறது, குறைச்சி ஓதுறது, மாத்தி ஓதுறது, ஜேர்தபரை விட்டு ஓதுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த தப்பு வந்து என்ன படும் அப்படின்னா வெளிப்படையா வந்து தெரியும். இந்த ஆயத்து இந்த தவறுகள் செய்யறதுனால வந்து குர்ஆனோட ஆயத்தோட அர்த்தமே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு வந்து ரெண்டு ஏதாச்சும் ஒரு அல்ஹம்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அல்ஹம்து அந்த இப்ப பாருங்களேன். மினல் ஜன்னதி வன்னாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். என்ன வித்தியாசம் வரும்? மினல் ஜின்னதி வன்னாஸ். ம். ஜின்னோட ஜாக்கு பாது கிஸ்ரா கொடுத்து ஓதணும். ஃபத்தஹாவுக்கு நான் கெஸ்ரா கொடுத்துறேன் இல்லையா? மினல் ஜன்னதி வன்னாஸ்னா ஜன்னத்தை விட்டு நான் பாதுகாப்பு போறேன்னு வந்துரும்ல அந்த சூரா ஓதும் போது நான் ஓதுனேன்னா குல் அவுது பிரபின்னாஸ் ஓதிட்டே வாங்க. மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ், மின் ஷரில் வஸ்வாசில் கன்னாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். மினல் ஜின்னதி வன்னாஸ். ஜின்களுடைய இதை விட்டு நான் ஜின்கள் பாதுகாப்பு மனிதர்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு கோருகிறேன்னு வர்ற இடத்துல மினல் ஜன்னதி அப்படின்னு நான் ஓதிட்டேன்னா என்ன ஆயிடும்? ஜன்னால இருந்து பாதுகாப்பு தேடுறேன், சொர்க்கத்துல அப்ப அது இருந்து என்ன பாதுகாப்பு தேடுறேன்னு வந்துரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? புரியுது உஸ்தாத். இந்த மாதிரி தவறு செய்யும் போது குர்ஆனோட ஆயத்தோட அர்த்தத்தையே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மாத்திடுறோம். ஓகேவா? அர்த்தமே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மாறிடுது. இந்த மாதிரி மாறும் போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஹராம் ஆயிடுது. ஓகேவா? இதனால வந்து பாவம் நம்மளுக்கு சேருது. ஆனா லிஹ்ன ஹஃபி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ லிஹ்ன ஹஃபினா என்ன தெரியுங்களா? இத்ஹாம விட்டு ஓதுறது, இக்ஃபாவை விட்டு ஓதுறது, மத்த விட்டு ஓதுறது, சக்து செய்யாம விடுறது. ஓகேவா? அல்லாஹ்வுடைய லப்சுல் லாம் ஜலால லாம வந்து நான் ஹெவியா பாருங்களேன். லாம் நம்மளுக்கு தெரியும்ல லாமோட ரூலு, ராவோட ரூலு. ஹெவியா வர இடத்துல ஹெவி கொடுக்காம லைட்டா ஓதுறது. இதனால வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஆஹ் பாவம் சேருமா? இல்ல இல்ல சேராது உஸ்தாத். இதனால தண்டனை கிடைக்குமா? இல்ல உஸ்தாத். ஆனா இது வந்து விரும்பத்தகாதது. புரியுதாமா வித்தியாசம் உங்களுக்கு? புரியுது உஸ்தாத். ஆனா சட்டங்களை நம்ம கத்துக்கறணும் கண்டிப்பா. ஆமா. ஃபர்து ஐன் ஃபர்து கிஃபாயான்னு சொல்லுவாங்க. ஃபர்து ஐன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஏரியாவுல அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாச்சும் அந்த சட்டத்தை வந்து கத்துக்கணும். நம்மளுக்கு ஃபர்து ஐன் அது. குர்ஆனை வந்து நம்ம வந்து தப்பு இல்லாம ஓதுறது வந்து ஃபர்து ஐன், தப்பு இல்லாம ஓதுறது. ஆனா அந்த சட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஃபர்து கிஃபாயாவுல வந்துரும். அது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த முஹல்லாவுல இருக்கிற ஒருத்தவங்களாச்சும் அந்த ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் லிஹன் உஸ்தாத். ஜலி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து அது ஹராமா செய்றோம். ஒரு வேர்டை நான் மாத்துறேன். ஒரு வேர்ட் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒண்ணுமே இல்லைங்க பாருங்களேன். நான் ஓதும்போது எனக்கு என்னோட உஸ்தாத் வந்து ஈஸியா எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லா ல வித்தியாசம் இருக்கு இல்லையா? லா அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லைன்னு வந்துருமா? யா ல அப்படின்னா என்ன வந்துரும்? மறக்கக்கூடியலா. நிச்சயமாக இல்லையா? ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் இல்லையா? புரியுதுங்களா? இப்போ ஒரு இடத்த நான் ஒரு எழுத்தை நான் கூட்டி இருக்கிறேன், ஒரு எழுத்தை கூட்டாம இருக்கிறேன். இப்ப வந்து நிச்சயமா உங்களுக்கு சுவனமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொல்லும்போது லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவன் கொடுத்திருக்கான் அப்படின்னா லா நிச்சயமாக உங்களுக்கு சுவனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்ல. லா இல்லைன்னு இருக்கிற இடத்துல வந்து லா அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து நிச்சயமா இருக்குன்னு வந்துரும். புரியுதுங்களா? ஒரு வார்த்தை அதாவது ஒரு ஹரக்கா மாத்தினாவே லா அப்படின்னா இல்லை, ல அப்படின்னா நிச்சயமாக. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? புரியுது உஸ்தாத். லா ஃபதஹ் அலிஃப் சுக்கூன் லாண்டா இல்லன்னு அர்த்தம். வெறும் லா மட்டும் கொடுத்தமாக்க இருக்குன்னு அர்த்தம். இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ப்ளூரலா வரும்போது வந்து என்ன பண்ணோம்? ஒரு ஹரக்கா நம்ம வந்து இழுத்து ஓதுவோம் இல்லையா? அந்த மாதிரி
சிங்குலருக்கு வந்து ஒரு ஹர்கா குறைஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம போக போக நம்மளுக்கு இன்ஷால்லா தெரிஞ்சிரும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹரக்கத்தை வந்து நான் நீட்டி ஓதுறதுனால குறைச்சு ஓதுறதுனால நான் வந்து என்னுடைய குரான்ல ஓதுற வார்த்தைகளுக்கே அர்த்தம் மாறிடுது. நான் என்ன வார்த்தை ஓதுறேனோ அதுவே நான் அர்த்தத்தை மாத்தி ஓதிடுறேன். இந்த மாதிரி தவறு வந்து செய்யும் போது அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து குற்றம். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு குற்றம் பிடிப்பான். ஆனா நம்ம வந்து லஹ்னா ஹஃபி செய்யும் போது வந்து என்ன அப்படின்னா இது தஜ்வீத் புலமை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி. இப்ப பாருங்களேன், நீங்க வந்து லிஹன் ஹஃபி செய்றீங்க, தஜ்வீத் புலமை இல்லாதவங்க வந்து நீங்க இதுகாம் பண்ணீங்களா இக்ஃபா பண்ணீங்களா சொல்ல முடியுமா? ஓதிட்டே தெரியாது போனோம்னா உஸ்தாத். தெரியாதுல்ல. அப்ப தெரிஞ்சுட்டா மட்டும் தானே. இது வந்து மக்ருனா விரும்பத்தகாதது, செய்யாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அரபிகள் அழிந்தா கூட சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். சட்டங்கள் அரபியர்களுக்கு நாங்க ஓத வரும்போது அவ்வளவு அரபி நீங்க நம்ப மாட்டீங்க. மாஷா அல்லான்னு சொல்லிட்டு 70+ இருக்கிறவங்க எல்லாம் அரபிங்க ஓத வருவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் தெரிஞ்சிருக்காது. நம்மளுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் அப்ப கேட்டேன், நீங்க அரபியங்க தானே, எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் எவ்வளவு கிட்ட, எப்படி sister நீங்க இப்படி ஓதுறீங்க அப்படிங்கும் போது அவங்க சொன்ன பதில்லாம், நாங்க பேசுறது வந்து ஸ்போக்கன் வேற, குரான்ல வந்து எங்களுக்கு வந்து இந்த ரூலுங்கிறது வந்து நாங்களே வந்து தஜ்வீத் கத்துக்கணும். எங்களுக்கு வந்து தஜ்வீத் முறைப்படி எல்லாம் வந்து நாங்க கத்துக்கிட்டா மட்டும்தான். இல்லன்னா அவங்க வந்து பேசுற மாதிரியே ஓதிட்டே போவாங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து மை யாமல் இருக்குன்னு சொல்லுங்களேன். மியூ பப்ளிக்கா இருக்குன்னா இந்த இடத்துல இக்ஃபா இருக்குன்னா நான் வந்து மியூ பப்ளிக்கன்னு ஓதுறேன்னா அவங்க வந்து மிங்க பலிக்க மையமல் அப்படியே ஓதிட்டே போவாங்க அவங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க அரபியர்களா இருந்தாலுமே நாங்களுமே வந்து தஜ்வீத் படிச்சா மட்டும்தான் வந்து நாங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சிஸ்டர். தஜ்வீதோட தான் சிஸ்டர் நாங்களும் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள விட அவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதா இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால, அவங்க அரபிகர் இல்ல, அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியுமே அப்படிங்கறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அலட்சியமா கூட இருப்பாங்க. ஆனா நம்ம ஓதுறத பார்த்தா அவங்க ஆசைப்பட்டுலாம் ரொம்ப பேர் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டுட்டு, நீங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இதுல இருந்து வந்து இந்தியாவுல இருந்து வந்து இந்த மாதிரி செய்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நம்ம கிட்டே வந்து தஜ்வீத் ரூல்ஸ் எல்லாம் கேட்டு கத்துக்கிட்ட அரபியர்களும் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்க. அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நாங்க இதெல்லாம் தப்பு பண்றோம். ஹராம், ஹராம். அவங்களே சொல்லுவாங்க. வீட்டுல ஓதிட்டு ஹராம், ஹராம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிம்பாங்க. ஓதிட்டு தப்பு பண்ணிட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து குரான வந்து தப்பு இல்லாம ஓத வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம கத்துக்கணும். அதுக்காக தான் தஜ்வீத் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஒரு ஹரக்காவ வந்து நான் வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு சூறாவ இப்ப இப்ப இந்த சூறாவே எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து ஹரக்கத்தோட ஓதும் போதும், ஹரக்கா இல்லாம ஓதுறதுக்கும், அந்த மகாரிஜ தெரிஞ்சு ஓதுறதுக்கும், நம்ம வந்து மத்த குடுத்து ஓதுறதுக்கும் அந்த அழகு எந்த அளவுக்கு நம்ம தஜ்வீத இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ, நம்மளோட ஓதுதல்ல வந்து அழகு கூடும். 6 ஹர்கா குடுக்கும்போது வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த வந்து மத்த 6 சுக்குனோட ஹர்கா வருது. நம்ம 2, 4, 6 குடுக்கலாம். அந்த ரூல்ஸ் தெரியும்போது ஆலமீன் அப்படின்னு 6 ஹர்கா என்னோட பிரீத்திங் எவ்வளவு இருக்கோ அந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு அழகு கூட்டலாம். அந்த மாதிரி ரொம்ப விஷயம் இருக்கு தஜ்வீதுல இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்தது போலாமா? டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ லெஹன் ஜலி, லெஹன் ஹஃபி ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல. கிளியர் உஸ்தாதா? இல்லையா? லிஹன ஜலி, லிஹன ஹஃபில வந்து ஹஃபி அப்படின்னா வந்து இதுஹாம விட்டு ஓதுறது, இக்ஃபாவ விட்டு ஓதுறது, மத்த விட்டு ஓதுறது, லாம் கலகலம் அல்லாஹ்வோட லஃப்ஸுல் லாம் ஜலால வந்து ஹெவியா குடுக்குற இடத்துல லைட்டா ஓதுறது, ராக்கு வந்து ஹெவியா ஓதுற இடத்துல வந்து லைட்டா கெஸ்ரா குடுத்து ஓதுறது. இதெல்லாம் வந்து எதுல வந்துரும் அப்படின்னா ஹஃபில வந்துரும். ஓகேவா? ஜலீல வந்து என்ன வரும்? எழுத்த நீட்டி ஓதுறது, எழுத்த மாத்தி ஓதுறது, எழுத்த கூட்டி ஓதுறது, உயிரெழுத்துக்கள மாற்றி ஓதுறது, அந்த ஜேர் ஜபர் பேஷ, எழுத்த விட்டு ஓதுறது, இதெல்லாம் வந்து எதுல வந்துரும் அப்படின்னா ஜலீல வந்துரும். ஓகேவா? ஓகேவா? ஓகே அதுக்கப்புறம் வந்து உஸ்தாதா. என்ன பார்த்தோம் அப்படின்னா, ராவுடைய சட்டங்களும், அல்லாஹ்வுடைய லஃப்ஸுல் லாம் ஜலாலா இது எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மஹாரிஜ் எடுத்திருந்தாங்க. இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரூல வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயிஷா சிஸ்டர் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? இத வந்து எந்த அளவுக்கு சிம்பிளா நான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல குடுக்க முடியுமோ ஒரு ஒரு இதுல நான் குடுக்குறேன். அந்த நோட்ட பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் ரா சட்டமும், லாமோட ஏன்னா அதுல வந்து ராவோட சட்டத்துல ஒரு 2, 3 ரூல வந்து மிஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆ என்னோட இதுல ஒரு 2, 3 ரூல் ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு நான் ஷார்ட் ஃபார்ம்ல வந்து நான் அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கே நான் வப்பேன். அந்த கிளாஸ்ல நீங்க எல்லா சட்டத்தையும், எல்லா ரூலையும், மஹாரிஜ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் குடுத்துட்டு தான் உங்க எக்ஸாம்க்குள்ள நீங்க போற மாரி இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப அனுப்புறேன். பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்புறேன். கொஸ்டின் ஆன்ஸர நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எவ்வளவு முடியுதோ வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ்.
ஓகேமா. ஓகே ஜஸ்ட் வந்து சிஸ்டர் ஒரு இன்ஷால்லா. 5 மினிட்ஸ் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் வந்து இத பாருங்க. உங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு கொஸ்டின். ஓகே. ம். இப்போ ஆயத்து நான் குடுத்துட்டேன். 1 ஷையும் கதீர் சமாவாத்தியும் திபாகா யன்கலிபு அப்படின்னு குடுத்துட்டேன். கொஸ்டின் இப்படிதாங்க பாருங்க. இக்ஃபா ஹகீகி குன்னா முஃபஹமா உள்ள கலிமாவை கண்டுபிடிக்கவும். இன்னும் நான் உங்களுக்கு வந்து சிஃபாத் எடுக்கல. அதுவும் இல்லாம ஹுருஃப் நுஃபயா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சிஸ்டர் இருக்கிறதுனால நீங்க இத மட்டும் பாருங்க. ஆயத்து நான் இந்த கீழ இருக்கிற 4ல இக்ஃபா ஹகீகி குன்னா முஃபஹமா உள்ள கலிமா எது? கண்டுபிடிங்க பாப்போம். ஷையும் கதீர் அதுல வந்து காஃப் எல்லாமே வந்து உஸ்தாதா, single letter. எல்லாமே உஸ்தாதா. ஆ? மேலும் மேலும் உள்ள அனைத்து கலிமாக்களும் மாஷா அல்லாஹ். மேல எல்லாமே. உள்ள எல்லாமே பா, கா எல்லாமே அதானடமா? heavy letter. Yes, ஓகே உஸ்தாதா. ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே. ஓகேவா? எல்லாமே. அதனாலதான் பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. நான் அடுத்ததுல ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. பாக்குறேன். இப்ப பாருங்க. இதுஹாம் காமில் பிகைர் குன்னா உள்ள கலிமா. இதுஹாம் காமில் பிகைர் குன்னா. பிகைர் குன்னா. இதுஹாம் காமில் பிகைர் குன்னா உள்ள கலிமா. ருஜூமன் லிஷயாத்வீன். ருஜுமல் லிஷயாத்வீன். லிஷயாத்தீன். தெரியுதா உங்களுக்கு கண்டுபிடிக்க? தெரியுது சிஸ்டர். பி மாஷா வயர் அல்லாஹ். குணாதான் லாம் வந்து வரும். சோ ஓகே ஓகே. இப்போ ஹுருஃப் லீன் உள்ள எழுத்து. ஹுருஃப் லீன் இதுல எது வரும்? அல் மவுத் அல் இல்ல சிஸ்டர் மேல அனைத்துமே எல்லாமே தான். மேலும் உள்ள அனைத்துமே இல்ல உஸ்தாதா. மேல உள்ள அனைத்துமே சிஸ்டர். ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே மாஷா அல்லாஹ். லீன் எழுத்து வந்து ஏன்னா ஃபதஹா யா பெற்று சுக்குனுக்கு வரணும். முன்னாடி வாவ் சுக்குனுக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லாமே உஸ்தாதா. ஃபத்ஹா தான் வந்திருக்கு. எல்லாமே வருதா? எல்லாமே ஆமா எல்லாமே சிஸ்டர். எல்லாமே ஓகே. உஸ்தாதா. சூப்பர். இக்ஃபா ஹகீகி குன்னா முரக்ககா உள்ள கலிமா. முரக்கக். மேலும் உள்ள எல்லாமே. ஆ? மேலும் உள்ள எல்லாமே எல்லாமே இல்ல லைட் sister. லெட்டர். ஏன்னா மியங் ஃபுதூர் மியங் தஃபாஃபூத் அது எல்லாமே தஃபாவுத் தன்வீனுக்கும் தஃபாவுத்தில் ஃபர்ஜி நூன் சாக்கினுக்கு எல்லாமே. அப்புறமே வந்து லைட் லெட்டர்ஸ் மட்டும் தான் வருது. ஓகே மாஷா அல்லாஹ். இப்போ இதுல வந்து ஹுரூஃபு ஷஃபவியா. இக்லாப். இக்லாப். இதுல இக்லாப் உள்ளது எது? மிம் தன்வீனுடைய எல்லாமே கொஸ்டினை நல்லா எல்லாமே பாருங்க. உஸ்தாதா. எல்லாமே கொஸ்டின் எல்லாமே படிக்கிறமா? உஸ்தாதா. கொஸ்டினை படிங்க. எல்லாமே. கொஸ்டின். இல்ல இல்ல தன்வீன். செகண்ட் தன்வீனுடனா செகண்ட் ஆப்ஷன் தன்வீனுடன் மீம் கிசான் தன்வீனுடன் இக்லாப். ம். ரெண்டாவதுங்களா? தன்வீனுடன் இக்லாப். லாம் ஃபர்ஸ்ட் இது பாருங்க. மூணாவது உஸ்தாதா. மாஷா அல்லாஹ். உத்துல்லிம் பகத ஸாலிக ஸனீம். உத்துல்லிம். மாஷா அல்லாஹ் சூப்பர். தெரியுதா? ஃபர்ஸ்ட்ல பாருங்க நூன் சாக்கின் வருது கேன்சல். செகண்ட்ல பாருங்க மீம் சாக்கின் வருது கேன்சல். தேர்ட்ல பாருங்க என்ன வருது? தன்வீன். லாம் கிஸ்லாம் மீம் தெரியுதாமா? சுக்கூன். ஒண்ணு தன்வீன்ல வந்து ஒண்ணு வந்து கெஸ்ரா இருக்கு, இன்னொன்னு வந்து மீமா மாற்றம் பெற்று உள்ளது. அப்ப எது வரும்? தேர்ட் ஒன். புரியுதா? Third one. புரியுது உஸ்தாதா. உஸ்தாதா இப்பதான் கொஸ்டின் புரிஞ்சது உஸ்தாதா. அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் சொன்னேன். கொஸ்டினை வந்து எடுத்த உடனே நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படக்கூடாதுன்னு ரொம்ப பேசிக்கா கொடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்திருக்கேன். சரி இந்த கொஸ்டினுக்கா இவ்வளவு பயந்தோங்கிற மாதிரி தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் நான் கொடுத்த கொஸ்டின் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் டைம் நான் எடுத்த கொஸ்டினை பாருங்க. இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு நான் எடுக்கல. அதனால உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எப்படி கொடுத்திருக்கோம் பாருங்க. ஹுரூஃப் ஷஃபவியாவுடன் நூன் சாக்கின் அல்லாமல் தன்வீனுடன் உள்ள கலிமா. ஹுரூஃப் நுபயா எழுத்துக்கள் உள்ள கல்கலா சஹீர் உள்ள கலிமா. எப்படி கொடுத்திருக்கோம் பாருங்க கொஸ்டின். புரியுதுங்களா? இன்னும் நம்ம டாபிக் முடிக்காதனால உங்களுக்கு இதை எடுக்க முடியாது. அதனால தான் நான் பாதி மட்டும் செகண்ட் ஒன் உஸ்தாதா அதுக்கு ஆன்சர். செகண்ட் ஒன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருமே உங்களுக்கு தெரியுது. இப்ப தெரியுதாமா? கொஸ்டின் எடுத்தேன்னா உங்களுக்கு புரியுதா? புரியுது உஸ்தாதா. புரியுது உஸ்தாதா. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லா ரிவிஷன் கொடுத்தோட ரா சட்டம் எல்லாமே கொடுத்துட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா வந்து கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி கொஸ்டின் இல்ல, எல்லாருமே ஃபுல் மார்க் எடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சரி துவா ஓதிக்கலாமா? ஒரு ரிவிஷனுக்கு அப்புறம் நான் கொஸ்டின் பேப்பர் மண்டே டியூஸ்டே அனுப்புறேன். மாடல் கொஸ்டின் பேப்பர்
ஜஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் தான் அனுப்புவேன். தயவு செய்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அனுப்புங்க. ஒரு 20 மினிட்ஸ் குடுத்தீங்கன்னா போதும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு பிராக்டிஸ்க்காக தான். ஓகேவா? ஓகே, ஓகே கிளாஸ் உஸ்தாத். முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.